ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க வீரு. நாம இந்த வீடியோல பார்க்க போற படம் பாய் ஸ்கில்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு 2023ல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கதை என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். படத்துல சின்ன வயசுலே தன் குடும்பத்தை இழந்து காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த நம்ம ஹீரோவை ஒரு ஷாமான் தான் எடுத்து வளர்க்குறாரு. இந்த பையனோட கண்ணுக்குள்ள பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வெறிய பார்த்தா அந்த ஷாமானும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளும் அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்து வராரு. இப்படி அந்த ஷாமான் கிட்டக்க ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஒரு வீரனா வளர்ந்தாலும் நம்ம ஹீரோவால தனக்கு கத்து கொடுத்த குருவான அந்த ஷாமான வீழ்த்த முடியல. அதுக்கு ஒரு காரணம் இவரோட தங்கச்சியோட இழப்பை இன்னமும் தாங்க முடியாம ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதுனாலதான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள ஒரு பெரிய குடும்பம் அப்பாவி மக்கள் எல்லாம் புடிச்சு வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த குடும்பத்துக்கிட்ட தான் நம்ம ஹீரோவும் பாதிக்கப்பட்டிருக்காப்ல. இந்த குடும்பத்தை எதிர்த்து இவர் எப்படி வந்து பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதைக்கு இவங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு சூப்பராவே பண்ணி குடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேமரா ஒர்க்லாம் ரொம்ப அழகா கையாண்டுருக்காங்க. அந்த ஹீரோ அங்கங்க தாவக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் ட்ரோன்லயே வந்து காமிச்சிருக்கலாம். ஆனா எஃபெக்ட் போட்டு இவரும் கூட இருந்து தாவுறாருன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரியான காட்சி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதனால கேமராமேனுக்கு கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் குடுக்கணும். ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. சூப்பரான ஆக்ஷன் சீக்வென்ஸா இருந்தாலும் 1, 2 சீன்ஸ் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா நெறைய பண்ணியிருக்கலாமோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா நடிச்சவரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஷாமானும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோவோட சைல்ட்ஹுட் போர்ஷன்ல வரக்கூடிய அந்த குட்டி பையன், அவனுமே ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான். டெக்னிக்கலா சவுண்டான படம், சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா இருந்துச்சு. அதுலயுமே இவங்க ட்ரக் ஓவர் டோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, கதை ரொம்ப புதுசான கதைலாம் சொல்ல முடியாது. இந்த ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு ஒரு படம் உண்டு. ஒரு பிரான்சைஸ்ல தனி படங்களே இருக்கு. அந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட இதே மாரி தான். அத கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அல்ட்ரேட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கதையில வந்து பெருசா எதுவுமே இல்ல. ஆனா ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே குடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓவராலா ஒரு டீசென்ட் வாட்சபிளான மூவி தான். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் பேக். தமிழ் டப்பிங்கும் சூப்பரா இருக்கு. இந்த பாய் ஸ்கில்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.